பாசிட்டிவிட்டி பார்க்குற எல்லா உறவுகளுக்கும் ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். ஹாப்பியா இருக்கேன். ஸோ நீங்களும் ஹாப்பியா இருங்க. எப்பவுமே ரொம்ப பாசிட்டிவா இருங்க. அ நிஜமா நீங்க நினைக்கிற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சீக்கிரமே நடக்கும். கண்டிப்பா நீங்க நெறைய சம்பாதிப்பீங்க. நெறைய நல்ல விஷயங்கள், நெறைய அசெட் வாங்குவீங்க. வீடு, காரு, பைக்கு இப்படி நெறைய சொத்து வந்து நிச்சயமா நீங்க சேர்த்து லைஃப்ல சந்தோஷமா, நிம்மதியா, பீஸ்ஃபுல்லா இருக்கணும். ஓகேவா? ஸோ இன்னைக்கு வந்து நம்மளுடைய சேனல்ல ஒரு மேனிஃபெஸ்டிங் டெக்னிக் பத்தி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். ஏற்கனவே நம்மளுடைய சேனல்ல வந்து நம்ம இந்த பிரபஞ்சத்தை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணி நம்மளோட ஆசைகளை, நம்மளோட தேவைகளை சரியான விதத்துல இந்த பிரபஞ்சத்திட்ட சொல்லி அதை வாங்கிக்கலாம். சீக்கிரமே நம்ம நினைச்சது எல்லாமே நமக்கு நடக்கும். ஸோ பாசிட்டிவான மைண்ட்ல அதிகப்படியான நம்பிக்கையோட இந்த ஒரு மேனிஃபெஸ்டிங் மெத்தட் நம்ம பண்ணோம்னா கண்டிப்பா நமக்கு நடக்கும்னு சொல்லியிருக்கேன். எனக்கு நிறைய விஷயம் நடந்திருக்கு. எப்பப்போ என்னென்னலாம் நடந்திருக்குங்கிறத ஏற்கனவே ஒரு வருஷமா நான் நிறைய வீடியோஸ் நான் சொல்லியிருக்கேன். ஒரு மேனிஃபெஸ்டிங் மெத்தட் சொல்லும் போதும், பிரபஞ்சம் அந்த மார்னிங் பிரம்ம முகூர்த்த நேரத்துல இந்த சில விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லும் போதும், நிறைய சிஸ்டர்ஸ் அதை ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. நிறைய பேருக்கு நல்ல நல்ல வேலை கிடைச்சிருக்கு. நிறைய பேருக்கு உங்க லைஃப்ல இருக்கக்கூடிய ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனை எல்லாம் சார்ட் அவுட் ஆயிருக்கு. நிறைய பேருக்கு அவங்களோட டே டு டே லைஃப்ல நல்ல ஒரு தெளிவு கிடைச்சிருக்குன்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் அந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸும் பண்ணியிருக்கீங்க. ஸோ இன்னைக்கு அதே மாதிரி தான் நம்ம 333 மெத்தட் பார்க்க போறோம். சேம் இந்த மேனிஃபெஸ்டிங்லயே இது ஒரு நல்ல ஒரு மெத்தட், ஒரு பவர்ஃபுல்லான மெத்தடும் கூட. ஆனா எந்த அளவுக்கு இது உங்களுக்கு நடக்கும்னா, எந்த அளவுக்கு நீங்க ஃபோக்கஸ்டா இருக்கீங்களோ அதுதான். ஸோ 100% மேனிஃபெஸ்டிங்கை நம்பி ஃபுல் ஃபோக்கஸ்டோட ஃபுல் எனர்ஜியோட பாசிட்டிவான வேலை இதை பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக 100% ரிசல்ட் கிடைக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடைக்காது. நான் 4 நாள் தான் பண்ணுவேன், 5ஆவது நாள் பண்ண மாட்டேன், இல்லை இது ட்ரையலுக்காக பண்ணி பார்க்குறேன், இல்லை ஒரு நம்பிக்கை இல்லாமல் பண்ணி பார்க்குறேன்னா கண்டிப்பாக இந்த விஷயம் உங்களுக்கு கை கொடுக்காது. பிரபஞ்சம் உங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் நினச்ச விஷயத்த சீக்கிரம் கொடுக்காது. ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேனிஃபெஸ்டிங்னா என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா தெரியாதவங்களுக்கு இன்னைக்கு நான் ஒரு சின்ன விஷயமா சொல்லிடுறேன். மேனிஃபெஸ்டிங் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நமக்கு என்ன வேணுமோ, நமக்கு என்ன தேவையோ அந்த விஷயத்த ரொம்ப பாசிட்டிவா நம்பிக்கையோட சொல்லி அதன் மூலியமா நம்ம நினைச்சது எல்லாமே வாங்கிக்கிறது தான் இந்த மேனிஃபெஸ்டிங் மெத்தட். ஸோ இதுதான் அதுக்கு யூஸ் ஆகுது. இதுல நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. இது வந்து கற்பனை பண்ணியும் இந்த மேனிஃபெஸ்ட் நம்மளால பண்ண முடியும். வாயால சொல்லியும் நம்ம வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு கூட நம்மளை கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது ரெண்டுமே பண்ண தெரியாதவங்களுக்கு ஈஸியஸ்ட் ஃபார்மட், அதே நேரத்தில் 100% ஒர்க்கிங் ஃபார்மட் வந்து ரிட்டன் ஃபார்மட். ஸோ எழுதியும் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த பிரபஞ்சத்துக்கு கூட கனெக்ட் பண்ணி நம்மளுடைய விஷயத்த கேட்டு வாங்கிக்க முடியும். ஸோ இது வந்து இந்த மெத்தட் வந்து நான் சொல்ற மெத்தட் கிடையாது. நிறைய பேர் பல வருஷங்களா அவங்க லைஃப் அதை யூட்டிலைஸ் பண்ணி பல பேர் இதுல வந்து சக்சஸ் ஆயிருக்காங்க. கோடிக்கணக்கான பர்சன்ஸ் வந்து இதுல ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கிடைச்சிருக்காங்க இந்த மேனிஃபெஸ்டிங் மெத்தடை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ நான் சொல்றது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மேனிஃபெஸ்டிங் பத்தி எதுவுமே தெரியலன்றவங்க என்னோட பழைய வீடியோஸ் வேணா பின்னாடி போய் பாருங்க, உங்களுக்கு தெளிவா தெரியும். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். இந்த 333 மெத்தட் அப்படிங்கிறது 33 into 3, அதாவது 33 தடவை நீங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத எழுதணும். இன்டூ 3 3 நாட்கள் இதை நீங்க தொடர்ச்சியா பண்ணணும். ஸோ இந்த மெத்தட் ஃபர்ஸ்ட் எப்படி எழுதணும் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் ஷேர் பண்றேன். இந்த மெத்தட் நீங்க ஃபாலோ பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு நோட் வேணும். சரிங்களா? ஒரு நோட் வேணும். அந்த நோட் வந்து அன்ரூல்டு நோட்டா எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நான் என்னோட மேனிஃபெஸ்டிங் மெத்தட்ஸ்க்கு எல்லாமே அன்ரூல்டு நோட் வித் கிரீன் இங்க் எடுத்துக்கலாம். நிறைய பேர் வந்து ப்ளூ கலர் பென்னை எழுதலாம்னா தாராளமா எழுதுங்க. அதுல எந்த ஒரு நெகட்டிவ் கிடையாது. ஆனா கிரீன் இங்க் அப்படி கிரீன் கலர் லெட்டோ கிரீன் கலர் ஜெல் பென்ஸோ இருக்கும் இல்லையா? ஸோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கிறது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு நல்ல வைப்ரேஷன்ஸை கொடுக்குங்கிறதுக்காக தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி மணி ரிலேட்டடா ஏதாவது எழுதுறீங்க அப்படின்னால இல்லை கிரீன் இங்க் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த வேர்ட்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் பவர் அதிகம். நிறைய பேர் லாஸ்ட் வீடியோல கேட்டிருந்தீங்க, ஏன் சிஸ்டர் கிரீன் கலர் ரெட் பென்ல தான் எழுதணுமானா அதுக்கு ரீசன் இதுதான். இல்லை என்கிட்ட கிரீன் கலர் ரெட் பென் இல்லைன்னா ப்ராப்ளமே கிடையாது. நீங்க தாராளம் ப்ளூ கலர் ரெட் பென் நீங்க யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு நாளைக்கு எத்தனை தடவைனா 33 தடவை நீங்க எழுதணும். எந்த நேரத்துல எழுதணும் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த 24 மணி நேரத்துல ரொம்பவே யூஸ்ஃபுல்லா, ரொம்பவே வந்து எப்படி சொல்றது, பாசிட்டிவா இருக்கக்கூடிய நேரம் அப்படின்னா பிரம்ம முகூர்த்த நேரம் தான். 3:30 மணில இருந்து 5:30 மணி வரைக்கும் நம்ம நினைக்கிறது, நம்ம பேசுறது, நம்ம எழுதுறது, ஃபுல் ஃபோக்கஸ்டா எந்த ஒரு விஷயத்த பத்தி நம்ம கடவுள்கிட்ட ப்ரே பண்றோமோ அது வந்து உங்களுக்கு சீக்கிரமே நடக்கும். அது அப்படியே வந்து என்ன ஆகும்னா இந்த பிரபஞ்சத்தோட எண்ணங்களோட நம்மளோட எண்ணங்கள் மிக்ஸ் ஆகும். அந்த நேரத்துல நம்ம நினைக்கக்கூடியது சீக்கிரமே நமக்கு கிடைக்கும்.
இப்போ நான் சொல்ற எல்லாமே வந்து எப்படி சொல்றது, நம்பிக்கை இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஸோ எனக்கு இதெல்லாம் சுத்தமா நம்பிக்கை இல்லைன்னு நினைக்கிறவங்க, நீங்க வந்து ஃபுல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து நெகட்டிவா கமெண்ட் பண்ணும். இது ரொம்ப சைல்டிஷா இருக்கு. இதெல்லாம் வந்து என்ன சொல்றது, மேனிஃபெஸ்டிங்லாம் பண்ணா நடக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க பார்க்கவே வேண்டாம். ஏன்னா நான் சில பேர் வந்து அந்த மாதிரி வந்து ரொம்ப ஸ்டூபிடிட்டியா கீழே கமெண்ட்லாம் பண்றீங்க. வந்து ஒரு டாபிக் உங்களுக்கு பிடிக்கலன்னா அந்த டாபிக் நீங்க பார்க்கவே வேண்டாம். கரெக்டா அதை ஃபுல்லா உட்காந்து 10 நிமிஷம் பார்த்துட்டு அதுக்கு கீழே கமெண்ட் பண்றது எதுக்குன்னு தெரியல. ஏன் டைம் வேஸ்ட் பண்றீங்கன்னு தெரியல. நான்லாம் எனக்கு ஒரு டாபிக் பிடிக்கலன்னா நம்ம அதை பார்க்க மாட்டோம். ஸ்க்ரால் பண்ணிட்டு போயிடுவோம். இன்னொன்னு நெகட்டிவா கமெண்ட் பண்றத வந்து நிறைய பேரு ஒரு என்ன சொல்றது, அவங்களோட விஷயத்த வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணதான் நினைக்கிறீங்க. ஆனா அந்த இடத்துல அவங்க என்ன தப்பு பண்றாங்கன்னா, ரிட்டர்ன் பண்றோம். ஒரு இடத்துல எந்த ஒரு விஷயத்த எழுதினாலுமே அதுக்கு பவர் இருக்கு. கண்டினியூஸா நீங்க ஒருத்தரை மார்க் பண்ணி, கண்டினியூஸா நீங்க ஒருத்தரை வந்து கேலி பண்றது, அவங்கள வந்து நம்ம திட்டணும், வையணும், அவங்கள ஏதோ ஒரு விஷயம் டிசப்பாயின்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு, அவங்க யாருன்னே உங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ அப்படி நீங்க ரிட்டர்ன் பண்றீங்க, பேசுறீங்கன்னா, அது உங்களுக்கு தான் என்ன ஆகும்? அந்த நெகட்டிவிட்டி வரும். ஏன்னா நம்ம எதை அதிகமா பேசுவோமோ, எதை அதிகமா எழுதுறோமோ, எதை அதிகமா திங்க் பண்றோமோ, அது உங்களுக்கு திரும்ப திரும்ப நடந்துட்டே இருக்கும். இதுதான் ரொம்பவே பிராக்டிக்கலான ஒரு விஷயம். இது நிஜமாவே நடக்கும். இது நம்ம ட்ரை பண்ணி பாருங்க, செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அது புரியும். ஓகேவா? ஸோ ரிலேட்டட் டு த டாபிக். ஸோ இது வந்து நம்ம 33 டைம்ஸ் எழுதணும். அது பெஸ்ட்டான டைம்னா பிரம்ம முகூர்த்த நேரம். காலையில 3:30 to 5:30. ஸோ இதை நீங்க ஃபாலோ பண்றதுக்கு உங்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்க வந்து குளிக்கணும், பல்லு தேய்க்கணும், மூஞ்சி கழுவணும், எந்த அவசியமும் இல்லை. பிரம்ம முகூர்த்த பூஜை பண்றேன், விளக்கு போடுறேன், விளக்கு போட்டுட்டு நான் உட்காந்து எழுத போறேன்னா கொஞ்சம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், காலையில எந்திரிச்சுக்கலாம். ஒரு சுடுதண்ணி வச்சு 2 பொண்ணி நம்ம குளிச்சுட்டு ஒரு டக்குன்னு ஒரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நீங்க விளக்கு பொருத்திட்டு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நோட் புக் எடுத்து நீங்க எழுத ஆரம்பிங்க. 5:30க்குள்ள நீங்க இந்த விஷயத்த முடிச்சிருங்க. இல்ல சிஸ்டர் எங்களுக்கு வந்து குழந்தைங்க இருக்காங்க, என்னால எந்திரிக்க முடியாது, இல்ல நான் நைட் ஷிஃப்ட், எனக்கு டைம் இருக்காது குளிக்கிறதுக்கு, ஸோ எதுவுமே என்னால பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க, சில பேர் வந்து காலையில எந்திரிக்கவே முடியலன்னு நினைக்கிறவங்க பெட்டுக்கு பக்கத்துல இந்த மாதிரி நோட்ஸை வந்து வச்சுக்கோங்க. சரிங்களா? உள்ள வந்து பெண்ணை போட்டுட்டு வச்சிருங்க. கரெக்டா அலாரம் வந்து செட் பண்ணிக்கோங்க. அலாரம் செட் பண்ணி உடனே உங்களுக்கு 3:30 to 5:30 எப்போ அலாரம் அடிக்குதோ ஜஸ்ட் எந்திரிச்சுக்கோங்க. எந்திரிச்ச உடனே நீங்க ஒரு 2 நிமிஷம் ரிலாக்ஸ் ஆகிட்டு நோட் எடுத்து ஓப்பன் பண்ணி உங்களுக்கு என்ன நடக்கணுமோ ஏதாவது ஒரு டார்கெட் ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த டார்கெட் நடக்கிற வரைக்கும் நீங்க அதை மட்டும் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணுங்க. சரிங்களா? சில பேர் வந்து நான் ஒரு நாளும் ஒண்ணு எழுதலாமான்னா வேணாம். அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணி அதை 33 டைம்ஸ் எழுதிட்டு அப்படியே எடுத்து வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு அங்க வச்சுட்டு தூங்கிடுங்க. நீங்க பெட்டை விட்டு கூட இதை எந்திரிச்சு வரணுன்ற அவசியமே கிடையாது. சரிங்களா? ஃபோன் நம்ம கையிலே இருக்கும். லைட் ஆன் பண்ணிட்டு எழுதலாம். ஆனால் நீங்க எழுதும் போது ரொம்ப கேர்ஃபுல்லா எழுதணும். என்னன்னா எந்திரிச்ச உடனே ஒரு 2 நிமிஷம் ரிலாக்ஸ் ஆயிட்டு நீங்க எழுதும்போது என்ன உங்களுக்கு தேவையோ அந்த மனசுல கற்பனை பண்ணி அது நடக்கிற மாதிரி சந்தோஷத்தோட இது நடந்துட்டது அப்படின்ற ஒரு இமேஜினேஷனோட நீங்க அழகா அதை எழுதணும். அதை நீங்க எத்தனை தடவை எழுதுறீங்களோ அந்த டைம்ஸ் வந்து அந்த எழுத்துக்களை அப்படியே உங்க மனசுல பதிச்சுக்கோங்க. இது நடந்துருச்சு, 100% இது நடக்க போகுது, டவுட்டோடலாம் நீங்க எழுதாதீங்க. இல்ல கை மட்டும் எழுதும். சில பேத்துக்கெல்லாம் மூளை வந்து எங்கேயோ வேலை செய்யும். நம்ம ஸ்கூல்ல எல்லாம் படிக்கும் போது மேம் போர்டில் எழுதி போடுவாங்க, நம்ம பார்த்து எழுதிட்டே இருப்போம், மனசுக்குள்ள சினிமா பாட்டெல்லாம் ஓடும். கரெக்டா? அது வந்து எல்லாத்துக்கும் வந்து நடக்கும். அந்த மாதிரி மட்டும் தயவு செஞ்சு பண்ணிட்டு நான் வந்து இதை பண்ணிட்டேன் எனக்கு நடக்கலன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. அது நீங்க உங்களையே ஏமாத்திட்டு இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். ஏன்னா நிறைய பேர் சூப்பரா ரிசல்ட் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ ஒரு விஷயம் நம்ம பண்றோம்னா அது எந்த அளவுக்கு நம்ம டெடிக்கேட்டடா பண்றோம், ஃபோக்கஸ்டா பண்றோம், கண்டினியூஸா பண்றோமோ அதுல தான் நமக்கு எந்த ஒரு ரிசல்ட்டாக இருந்தாலும் கிடைக்கும். ஸோ மேனிஃபெஸ்டிங் பொறுத்த வரைக்கும் நம்மளோட மைண்ட் கண்ட்ரோல் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இதை நம்ம ஒரு நாளைக்கு ஒரே ஒரு டைம் 33 டைம்ஸ் நீங்க எழுதிக்கோங்க. 33 தடவை. ஸோ 1 2 3 4 5 போட்டு 33 டைம்ஸ் எழுதிக்கோங்க. ஓகேவா? எழுதிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அப்படியே வச்சிருங்க. இதை 3 டேஸ் கண்டினியூஸா பண்ணுங்க. ஸோ 3 டேஸ் கண்டினியூஸா அந்த விஷயத்த பண்ணிட்டு 4th டே வந்து நடுவில் ஒரு 1 டே வந்து நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. பண்ண வேண்டாம். ஏன்னா இது வந்து 333 மெத்தட். ஒரு 3 நாளைக்கு இந்த 33 தடவை காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல உங்களுக்கு என்ன வேணுங்கிறத எழுதி நீங்க ஜஸ்ட் உங்க மைண்டையும் பிரபஞ்சத்தோட எண்ணத்தையும் கலக்குறீங்க, ஆக்டிவேட் பண்றீங்க ஒரு ப்ராசஸ. புரியுதுங்களா? இப்ப நான் குடுத்துருக்கிற இந்த 333 மெத்தட் அப்படிங்கிறது நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு சூப்பரா ரிசல்ட் குடுத்துருக்காங்க. இந்த 333ன்ற நம்பர்ல வந்து நிறைய மேஜிக் இருக்கு. புரியுதுங்களா? அதனாலதான் செலக்டடா 333 அப்படின்ற ஒரு எண்ணிக்கையில நம்ம இதை எழுதுறோம். ஸோ இந்த 333 டைம் நமக்கு என்ன வேணுங்கிறத எழுதும் போது குறிப்பிட்ட அந்த டைம்ல எழுதும் போது நம்ம கற்பனை பண்ணும்போது எல்லாமே ஒரு செயின் ஃபார்மட் மாதிரி கனெக்ட் ஆகி நமக்கு நினைச்சது நடக்கும்.
இதுதான் வந்து 100% உண்மை. ஸோ ஒரு 3 நாள் கழிச்சு 1 டே கேப் விட்டுட்டு அகைன் திரும்பவும் என்ன பண்ணணும், நீங்க இதை ஸ்டார்ட் பண்ணலாம். இதை வந்து சில பேர் எத்தனை தடவைலாம் நம்ம எத்தனை நாள் எழுதணும்னு கேட்பாங்க. இதுல வந்து நமக்கு ஒரு சக்சஸ் வர்ற வரைக்கும் நம்ம எழுதணும். இதுதான் உண்மை. சில பேத்துக்கு வந்து 10 நாள்ல கூட நடக்கும். சில பேத்துக்கு 1 மாசத்துலயே நடந்துரும். உங்களோட வில் பவர், உங்களோட ஸ்ட்ரென்த், உங்களோட ஆரா எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு இது உங்களுக்கு குடுக்கும். அதே மாதிரி இப்ப நீங்க ஒரு விஷயத்த நினைச்சு எழுத போறீங்கன்னா, அது நெறைய பேர்ட்ட சொல்லிட்டு எழுதணும் அப்படிங்கிறத பண்ணாதீங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போறேன் அப்படின்னா, யார்ட்டயும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு பண்ணாதீங்க. நீங்களாவே எடுத்து பண்ணுங்க. பண்ணி முடிச்சுட்டு இத ஷேர் பண்ணுங்க. ஸோ இதுதான் இதோட கான்செப்ட். 333 மெத்தட். ரொம்ப சிம்பிளான மெத்தட். இது எந்த கண்டிஷன்ஸும் கிடையாது. நீங்க கமெண்ட்ஸ்ல நெறைய டவுட் கேட்பீங்கன்னு எல்லாமே நான் உங்களுக்கு தெளிவா ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ அதே மாதிரி வந்து இப்போ நெறைய பேருக்கு எழுதுறதுலயே டவுட் வருது இல்லையா? ஏன்னா எந்த ஒரு மேனிஃபெஸ்டிங் விஷயம் நான் சொன்னாலும், எழுதுறதே எங்களுக்கு தெரியல. எப்படி எழுதணும்? ஸோ சில பேர் சொல்றீங்க, என் ஹஸ்பண்டும் நானும் நல்லா இருக்கணும். எப்படி எழுதணும்னு சொல்லுங்கன்னு சில பேர் கேட்குறீங்க. சில பேர் எனக்கு கடன் இருக்கு. எனக்கு அது சரியாகும். நான் எப்படி எழுதணும்னு கேட்குறீங்க. ஒருத்தருக்கும் நான் தனியா போய் எப்படி எழுதணும்னு கமெண்ட் பண்றேன். ஆனா எனக்கும் வீட்ல கொஞ்சம் வேலை இருக்கும்ல. ஸோ எனக்கு வந்து எனக்கும் பசங்க இருக்காங்க. ஸோ இந்த கமெண்ட்ல பார்த்து ஒருத்தருக்கும் என்னால தனித்தனியா சொல்ல முடியல. ஸோ தப்பா எடுத்துக்காதீங்க. அதனால உங்களுக்கு எது நடக்கணுமோ அது நடந்துட்டது மாதிரி எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நானே இருக்கேன். உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா? 2028 முடிஞ்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் கண்டிப்பா வந்து வீடு வாங்குவேன்னு சொன்னேன். அப்ப நான் வந்து என்னோட மேனிஃபெஸ்டோ நான் அதை எழுதிட்டு தான் இருக்கேன். நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னா, என்கிட்ட 1,00,00,000 மதிப்புள்ள வீடு இருக்கு அப்படின்னு நான் எழுதுறேன். புரியுதுங்களா ஆக்சுவலா? ஸோ என்னோட பட்ஜெட்ன்னு ஒண்ணு இருக்கும்ல. நான் வீடு வாங்குறதுக்கு என்னோட பட்ஜெட் வந்து ஒரு 80 லேக்ஸ்க்கு மேல வீடு வாங்கணுங்கிறது என்னோட ஆசை. சரிங்களா? அப்போ நம்ம ஒரு நல்ல வீடு வாங்கணும். ஏன்னா சென்னையில வீடோட விலை கூட. ஸோ வாங்கணுன்றதுனால தான் நான் ஒரு 3 வருஷம் டைம் நானே மைண்ட்ல வச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு தெரியும். நம்மளால எவ்வளோ சேவ் பண்ண முடியும்ன்ட்டு. அப்போ நான் எப்படி எழுதுறேன்னா, 1,00,00,000 மதிப்புள்ள வீடு என்கிட்ட இருக்கு. நான் வந்து அத வச்சிருக்கேன். அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். நீங்க தமிழ்ல எழுதுங்க, தெலுங்குல எழுதுங்க. உங்களோட மதர் டங் எதுவோ எழுதலாம். இல்ல இங்கிலீஷ்லயும் நீங்க எழுதலாம். இல்ல என்னோட ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் நெறைய சம்பாதிக்கணும் அப்படின்னா, அதை எப்படி எழுதுவேன்னா, மாசம் நான் 50,000 சம்பளம் வாங்குறேன் அப்படின்றத எழுதலாம். சிம்பிளா எழுதுங்க. இது வந்து ரொம்ப பெரிய கான்செப்ட் கிடையாது. இது நீங்க பயப்படுறீங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா நம்ம தப்பா எழுதிருவோமோன்னு நீங்க நெனைக்கிறீங்க. அப்படிலாம் நெனைக்காதீங்க. நெறைய பேர் எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும் சிஸ்டர். நான் எப்படி எழுதணும் சொல்லுங்கன்னு சொல்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்போ ஒரு டீச்சர் ஆகணும். ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல அப்படின்னா, நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டாஃப் அப்படி எழுதுங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் அப்படின்னு எழுதுங்க. முடிஞ்சு போச்சு. சிம்பிள் அதுதான். நீங்க அந்த வேலைக்கு போய் ஜாயின் பண்ணிட்டா, நீங்க ஒருத்தவங்க கிட்ட என்ன சொல்வீங்க? என்ன வேலை பார்க்குறேன்னு சொன்னா, நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சரா இருக்கேன்னு சொல்லுவேன். இல்லன்னா நான் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா இருக்கேன். ஒரு டாக்டரா இருக்கேன். அவ்வளோதான். நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ, அது நடந்ததுக்கு அப்புறம் அந்த ஃபார்மேட் எப்படி இருக்குமோ, அத சிம்பிளா ரைட் பண்ணுங்க. இது ஒண்ணும் பெரிய ஒரு கஷ்டம் கிடையாது. பெரிய ஒரு விஷயம் கிடையாது. உங்க ஹஸ்பண்டுக்கும் உங்களுக்கும் சண்டை. அத எப்படி எழுதணும்? அது வந்து நல்லா இருக்கிற மாரி எழுதணும்னா, சிம்பிளா அப்படி எழுதுங்க. நானும் என் ஹஸ்பண்டும் ரொம்ப சந்தோஷமா, ஹேப்பியா எங்க லைஃப்ப வாழ்றோம். முடிஞ்சுச்சு. இதுதான் நம்ம எழுதப் போறோம். வேற ஒண்ணும் இல்ல. ஏன்னா உங்களுக்கு என்ன தேவைங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். நான் வந்து ஒரு வீடியோல எல்லா கொஸ்டினும் கண்டிப்பா சொல்ல முடியாது. புரியுதுங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயத்த நான் தெளிவா சொல்லிட்டேன்னு நெனைக்கிறேன். நம்பிக்கையோட இந்த 333 கான்செப்ட்ட நீங்க பண்ணி பாருங்க. மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. லைஃப்ல மேனிஃபெஸ்டிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நிச்சயமா உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் ஒரு நாளைக்கு கிடைக்கும்ல. ஸோ காலையில பிரம்ம முகூர்த்தம் தயவு செஞ்சு டைம் மிஸ் பண்ணிடாதீங்க. நெறைய பேரு என்னால அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல எந்திரிக்க முடியலன்னு சொல்லாதீங்க. அது தவிர்த்து மீதி இருக்கிற டைம்ல நான் எழுதலாமான்னு, அது எந்த அளவுக்கு ரிசல்ட் குடுக்குங்கிறது எனக்கு டவுட்டா இருக்கு. ஏன்னா நான் பண்றது எல்லாமே காலையில இந்த டைம்ல தான் பண்றேன். என்னால எந்திரிக்க முடியலன்னா, நான் இந்த மாரி பக்கத்துல வச்சுட்டு எந்திரிச்சு எழுதிட்டு நான் வந்து படுத்து தூங்கிருவேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இது ஒண்ணு தான் எனக்கு வந்து கை குடுத்துருக்கு. மித்த நேரத்துல வந்து எழுதி ரிசல்ட் குடுக்குமான்னு நான் அத ட்ரையல் பண்ணி பார்த்தது கிடையாது. ஓகே. ஸோ இந்த விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதான் ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. நெறைய பேர் பார்க்குறீங்க, நெறைய கமெண்ட்ஸ் பண்றீங்க. அதே மாரி லைக் பண்ணுங்க. அப்பதான் இந்த விஷயம் வந்து நெறைய பேருக்கு போய் சேரும். ஓகே. ஸோ நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோல உங்கள வந்து மீட் பண்றேன். பாய்.